ஒரு குழந்தைக்கு மீண்டும் மீண்டும் காய்ச்சல் அல்லது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தால் பிளட் டெஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது என்று மட்டும் காட்டும். சிறுநீரகத்துக்குள் உண்மையில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பிளட் டெஸ்ட் சொல்லாது. அதனால்தான் அல்ட்ராசவுண்ட் டயக்னோசிஸ் மற்றும் ஃபாலோ அப் இரண்டிற்கும் மிகவும் முக்கியம். பாயலோனெஃப்ரைட்டிஸ் என்பது சிறுநீரகத்தில் வரும் இன்ஃபெக்ஷன். இது பெரும்பாலும் இருந்து மேலே சிறுநீரகத்திற்கு பரவுகிறது. குழந்தைகளில் இது அதிகமாக வரும் காரணம் யூரினரி சிஸ்டம் இன்னும் முழுமையாக வளராமல் இருப்பது, பிளாடர் முழுமையாக காலி ஆகாதது, நீண்ட நேரம் யூரின் பிடித்து வைத்துக் கொள்வது அல்லது பிறவியிலேயே இருக்கும் யூரினரிகள். முக்கியமான ஒரு காரணம் வெசிகாரட்டரல் ரீஃப்ளக்ஸ். இதன் அர்த்தம் இருக்கும் யூரின் பின்னோக்கி யூரட்டர் வழியாக சிறுநீரகத்திற்கு போவது. இன்ஃபெக்ஷன் இருக்கும் யூரின் இப்படி போகும்போது சிறுநீரகத்தில் மீண்டும் மீண்டும் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு அதிகம். அதனால்தான் குழந்தைகளில், குறிப்பாக பெண் குழந்தைகளில் ரிகரண்ட் யூடிஐ மற்றும் பாயலோனெஃப்ரைட்டிஸ் அதிகமாக காணப்படுகிறது. பாயலோனெஃப்ரைட்டிஸ் என்றால் சிறுநீரக இல் இன்ஃபெக்ஷன் மற்றும் இன்ஃப்ளமேஷன். பாயலோன்ஃப்ரோசிஸ் என்றால் ஆப்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ரீஃப்ளக்ஸ் காரணமாக இன்ஃபெக்டட் யூரின் வெளியேற முடியாமல் சிறுநீரகத்துக்குள் சிக்கி ஆக மாறுவது. இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. சிறுநீரகம் பெரிதாக இருக்கும், கோர்டிகோமெடுலரி டிஃபரென்ஷியேஷன் குறையும், பேட்சி ஹைப்போட்ரோயிக் ஏரியாஸ் தெரியும், சில சமயம் மைல்ட் ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் இருக்கும். ரினல் பெல்விஸ் மற்றும் கேலிசிஸ் பெரிதாகி, உள்ளே டெப்ரி, இன்டர்னல் எக்கோஸ், வால் திக்னிங் மற்றும் ஸ்வோலன் சிறுநீரகம் தெளிவாக தெரியும். ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் மட்டும் இருந்தால் அது இன்ஃபெக்ஷன் என்பதில்லை. ஆனால் மேலாக இன்ஃபெக்ஷன் சேர்ந்தால் அது வேகமாக ஆக மாறலாம். அல்ட்ராசவுண்ட் ஒரு சேஃப், ரேடியேஷன் இல்லாத ஃபர்ஸ்ட் லைன் இமேஜிங் டூல். ஆனால் அல்ட்ராசவுண்ட் ஆக இருந்தாலும் அல்லது இன்ஃபெக்ஷன் மீண்டும் மீண்டும் வருகிறதானால், அதாவது ரிகரண்ட் யூடிஐ இருந்தால், அப்போது சிடி ஸ்கேன் அல்லது ஸ்பெஷலைஸ்ட் இமேஜிங் செய்ய வேண்டிய அவசியம் வருகிறது. இதன் மூலம் குழந்தைகளில் இருக்கும் ஆனடாமிக்கல் டிஃபெக்ட், கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டி, ஆப்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ரீஃப்ளக்ஸ்களை தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். ட்ரீட்மெண்ட் ஐ பொறுத்தது. சிம்பிள்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போதும். உடனடி ட்ரைனேஜ் மற்றும் 4 ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை. ஃபாலோ அப் அல்ட்ராசவுண்ட் மற்றும் தேவையானால் சிடி ஸ்கேன் செய்யாமல் விட்டால் நீண்ட கால சிறுநீரக டேமேஜ் ஏற்படலாம். குழந்தைகளில் மீண்டும் மீண்டும் வரும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்ட்ராசவுண்ட் அவசியம். எதுவும் தெரியாவிட்டாலும் இன்ஃபெக்ஷன் தொடர்ந்தால் சிடி ஸ்கேன் மூலம் கன்ஜெனிட்டல் அல்லது ஆனடாமிக்கல்களை தேட வேண்டும். Follow KJ ultrasound for real scans, clear explanations, practical learning.